ஓகே, எல்லாம் உங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது ஃபுல் ஃபோக்கஸாக கேட்கணும். ஓகே, நம்ம மற்ற காரியம் வாஷ்ரூம் போகிறதுனா போயிட்டு வந்துடுங்க. ஆனால் சொன்னாங்கள்ல, ஷீலா வந்து ஒரு சாட்சி சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு கிளிக் ஆச்சு. அப்புறம் ஜோஷுவா வந்து அதை எடுத்து கொஞ்சம் பேசினார். கேட்டிங்களா ஒரு வார்த்தை ரேமா வேர்டு மாதிரி ஒன்று வரும். இது எப்பயோ எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது, மற்றவங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டிருக்கேன். ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி சேர்ச்சி கூட்டிகிட்டு வருவாங்களாம், ஒரு பையனை அவங்க ஃபேமிலியில். அவனுக்கு சேர்ச்சி வர்றதுக்கு பிடிக்காது, ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி வந்ததுனால பாஸ்டர் வந்து மேலே ஏறி பேசும்போது, நம்ம பாஸ்டர் இல்லை வேறு ஊழிக்காரர் வந்து பேசும்போது இவன் என்ன செய்வானா, காதில் கையை வச்சு அடைச்சிக்குவானா அந்த பையன். சரி, நான் வர சொல்கிறீங்க, நான் வரேன், ஆனால் கேட்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவரோட அலாதி தீர்மானம் அந்த பையனுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவன் மூஞ்சிக்கிட்ட வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சான். அவன் மூக்கில் வந்து உட்காந்துச்சான், கண்ணில் வந்து உட்காந்துச்சான். வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, தட்டுவோம் தானே, அப்போ கை எடுத்து தானே ஆகணும். அப்போ அந்த கையை எடுத்து அவன் மூஞ்சில் இப்படி விரட்டும் போது அங்கே பேசின ஒரு வார்த்தை அவன் காதில் பூந்து அவன் ரட்சிக்கப்பட்டுட்டானா, அவன் ஊழிக்காரனா ஆகிட்டானா. ஆண்டவர் ஒரு மனுஷனை தொடணுன்னு ஈயும் வரும், பூரானும் வரும், பாம்பும் வரும், கீரியும் வரும், எது வேணால் அனுப்புவார். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை வருதுன்னா அவர் தீர்மானிச்சிட்டாருன்னா நம்ம யாருமே தடுக்க முடியாது. நம்மளே அடைச்சி ஒரு கூண்டுக்குள்ளே போனால் கூட அதுலேருந்து தேவன் நம்மளை வெளிவர வைப்பார். அதனால் தேவன் வார்த்தை வல்லமை உள்ளது. ஓகே, இந்த 39 நாள் ஆச்சு நம்ம வாழ்க்கையில். நான் சொன்னேன் எடுத்துக்கோங்க, இந்த 2ஆம் மாதம் கூட எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் போய் நன்றி சொல்லணுமோ சொல்லுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஒரு பிறந்த நாள் வந்தால் மட்டும்தான் நம்ம விஷ் பண்ணணும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களையும் எல்லா நேரமும் கனப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். முதலாவது உங்கள் வீட்டில் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், குடும்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் சபையில் பண்ணுங்கள், அப்புறம் சமுதாயத்தில் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே அதுதான் நம்ம யார் என்பதை அதை வெளிப்படுத்தும். சரிங்களா? இன்றைக்கி ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேச நான் மனதில்லை, சிறிது நேரம் பேசலான்னு நினைக்கிறேன். எனக்கு காலையிலேருந்து உடம்பு முடியல. நான் பாஸ்கிட்ட சொன்னேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நான் சொன்னேன், ஸ்டாண்ட் பையில் நீங்கள் ஸ்டாண்ட் பையாக இருங்க அப்படின்னு. வரும் அளவு கூட மனசு 2 மனசாக தான் இருந்துச்சு, பேசக்கூடாது, அடுத்த வாரம் நான் பேசுகிறேன்னு. ஆனால் இன்றைக்கி வார்த்தைகள் உண்டான விதத்தை பார்க்கும்போது எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லி தான் நான் லீசா வந்து ப்ரீ ப்ரேயரில் சொன்னாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓகே, கிளிக் பண்ணிடுச்சு. உடனே பேக்லேருந்து பைபிள் எடுத்து போயிட்டு பின்னாடி வச்சுட்டேன். அப்புறம் ஆராதனையில் சுந்தரி இன்றைக்கி தான் தடவை அவங்க சிரித்தது எனக்கு ரொம்ப அப்படியே பேச வேண்டியதை பேசி தான் ஆகணும்னு நினச்சிட்டேன். மன மகிழ்ச்சி. தேங்க்யூ சிஸ்டர். நீங்களாம் லைக் என்ன சொன்னால் வெரி சென்சிட்டிவ் டு காட், கர்த்தருடைய சத்தத்துக்கு ரொம்ப கூர்மை உள்ளவங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த கூர்மை இருந்தால் தான் அதோடு சேர்ந்து நாம் இசைந்து செயல்படுவோம். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா, ஐயோ நம்ம சிரிக்கிறோமா, ஐயோ வெக்கமாக இருக்குமே, மற்றவங்க நம்மளை பைத்தியம் நினச்சிட்டாங்கன்னா, அப்படி ஒரு சிலர் நினச்சிருக்கக்கூடும். என்ன அது இவங்க பாட்டுக்கு அப்படி சிரிக்கிறாங்க, நான் தெரியலை, நான் மனசில் வர்றதை சொல்கிறேன். அது பைத்தியம் கிடையாது, தேவனுடைய குரலுக்கு ஷாப்பான ஒரு காரியம். ஸோ இன்றைக்கி என்னோடய தலைப்பு என்னன்னு பார்க்க போகிறீங்களா? என்னவா இருக்கும்? ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு தானே யார் கேஸ் பண்ண முடியும்? ஜாய்ஸா? ஆமாம், ஜாய்ஸை பற்றி பேசலான்னு தான் பார்க்குறேன். ஓகேவா ஜாய்ஸ்? ஆனால் ஜாய்ஸை குறித்து ஒரு நல்ல ஒரு காரியம் எனக்கு மனசில் ரொம்ப அதை தொட்ட ஒரு காரியம். நான் ஜோஷாட்டியும் கோமதிட்டையும் எப்படி சொல்லுவேன், அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஜாய்ஸ் ஏஞ்சி நில்லுங்களா? யார் ஜாய்ஸ்ன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஜாய்ஸ் எழுந்துறீங்க. ஸ்டில் அவைலபிள். யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறீங்களோ விண்ணப்பிக்கலாம். ஓகே, மகளுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து சிண்டியன். ஸோ யார் வேணால் விண்ணப்பிக்கலாம், நாங்கள் அதை தேர்ந்தெடுப்போம்.
ஓகே, ஏன் நான் ஏஞ்சி நிற்க சொன்னேன்னா, அன்னாடிக்கு நீங்கள் சேச்சுளுக்கு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பீங்க, பொறுப்புள்ள ஒரு மகள் என்ன தெரியுமா செய்யும், அந்த 5 அடியை கூட்டி 5 அடியை மூவ் பண்ணும். இந்த வேலையை நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ அது உண்மைத்துவமாக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது பார்க்கும்போதெல்லாம் வரும்போது அவங்க வேக வேகமாக மூவ் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ஒரு பலத்தை கயிறம் தட்டி அவங்கள நன்றியை செலுத்திக்கலாம். தேங்க்யூ ஜாய்ஸ். உட்காருங்க. அது சின்ன காரியம், நம்மளுக்கு பார்வைக்கு அது சின்ன காரியம்னா, அது இல்லைன்னா அந்த இடம் எப்படி இருக்கும், அசிங்கமாக தான் இருக்கும். அதை தாண்டி தான் நம்ம வருவோம். ஸோ அது ரொம்ப என்னை டச் பண்ண ஒரு காரியம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் செய்கிற சின்ன சின்ன காரியம் நமக்கு தெரியும். இவங்க நம்மளை கனப்படுத்துவாங்களா இல்லை சொல்லுவாங்களா, இல்லை நம்மளாக இருக்கணும். எனக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன், நீயா இரு, வேஷம் போடக்கூடாது. சொன்னல இந்த ஃபாசால இருக்குல்ல, ஒத்த வேஷம் தெரியாமல் நம்மளாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம வாழணும். எதுக்கும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உனக்கு இருக்கிற நல்ல குணம் ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லி கெட்ட குணமாக மாறக்கூடாது. ஐயோ நான் கொடுத்து என்னை யார் எப்ரிஷியேட் பண்ணுறா, இனிமேல் நான் கொடுக்காம கையை சுருக்கிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீயா இரு. அதுதான் தேவனை விரும்புகிறார். அல்லேலூயா. ஓகே ஜோ போட்டாச்சா? புரியுதா? என்னது தெரியுது உங்களுக்கு? ஸ்மைல். ஐயோ இன்னொரு பல்லு இருந்துச்சு காணஞ்சோ. ஓ ஒன்றாவது தெரியல. அதில் பார்க்கும்போது அது ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ பல்லு அப்படி தெரியுது. இந்த பல்லை பார்க்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வரா? யார் சொன்னா? கேள்விக்குறியோடு கேட்குறாங்க. யார் சொன்னா? லீசா. கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. நானே இமோஜி எடுத்து காமிக்கும் போது அது சொன்னேன், ஜோஷோ ஒன்று பார்க்குற பெரிய இருக்குது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். அவர் பல்லு மட்டும் தான் தெரியும். அது கஷ்டம். அவருக்கு ஒரு பலத்தை கைட்டு தட்டு தருவோம். ஸோ நீங்கள் இதில் நீங்கள் யாராக இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? சிரிச்சுக்கிட்டே. 3ஆவதா? ஓ அப்படி. அப்புறம் கடைசி. ஓ அப்படி. ஓகே, நீங்கள் தேர்ந்தெடுங்க. இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா, அதை சொல்லலை, ஷார்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் சிரிச்சிங்க முதல்ல. நீங்கள் பாருங்கள், நான் அதை நிரூபித்து காமிக்கிறேன். அவங்க சொன்னாங்க மன மகிழ்ச்சி நாவி. ஆராதனை முடிஞ்சு வார்த்தை அவங்க ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தில் மன மகிழ்ச்சி நாவின்னு சொன்னாங்க. அவங்க சிரித்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. இதுதான் நமக்குள்ளாக ஒரு என்ன சொல்கிறது, சோறு அரிசியில் பானையில் போட்டுட்டோன்னே அது பொங்கி எப்படி வரும்? மூடி போட்டாலும் சரி, மூடி போடலனாலும் சரி, அது எப்படி பொங்கும்? பொங்கி அதை அடக்கவே முடியாது. ஒன்று அந்த இதை அடுப்பை அடைச்சாதான் அது ஆஃப் பண்ணோம், அது நிப்பாட்டும். அது நெருப்பு இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? பொங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்குள்ளாக அந்த அனல் இருக்கிற வரைக்கும் தேவ பிரசன்னத்தில் நம்ம அந்த அனல் இருக்கிற வரைக்கும் நம்ம என்னவா இருப்போம்? எப்படி இருக்கணும்? அந்த சோறை போல் பொங்கிக்கிட்டே இருப்போம். எப்போ நமக்கும் தேவனுக்குள்ள கனெக்ஷன் துண்டிக்கப்படுதோ அப்போ தான் நம்ம ஆஃப் ஆகும். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், நம்மக்குள்ளாக தேவ ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அவர் இருக்கும்போது நமக்கு எப்பொழுதுமே என்னது? சந்தோஷம். சந்தோஷம். நம்ம நான் இதை சொல்ல வரும்போது நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லலை, போலித்தனமாக சிரி அப்படி இல்லை. நமக்குள்ளாக இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது எப்பொழுதுமே நம்ம என்ன சூழ்நிலையில் கடந்து போனாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? எல்லாம் இப்படி காமிங்க, ஸ்மைல். வீட்டில் நான் வரும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவேன், அது செய்கிறீங்களா என்னன்னு தெரியல. தப்பாக பேசினா கொட்டுனீங்களா? என்றைக்காவது கொட்டியிருக்கீங்களா? நான் வரும்போது ஏதாவது ஒரு ஓம்பை கொடுப்பேன், ஆனால் செய்வீங்களா என்ன தெரியல. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தலைவிகளும் உங்கள் வீட்டில் யாராவது உம்முனா மூஞ்சி மாதிரி இருந்தால் இப்படின்னு காமிச்சிட்டு போங்க. கெல்வின்
ஸ்மைல். சொல்லும் போது வாய் கீழே போட்டுக்கிட்டு இப்படி இருக்கிற. யார் மேலே கோவம்? யார் மேலே கோவமா? இல்லை. ஸ்மைல். ஸ்மைல். அம்மா மேலே கோவமா? இல்லை. ஓகே, ஸ்மைல். ஸ்மைல். எல்லாரும் சொல்லுங்கள் ஸ்மைல். ஆனால் இது நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளை என்னுடைய நண்பரை போட்டுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுனே. ஏங்க நம்ம துக்கப்படுறோம்? அந்த வார்த்தையில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏங்க நம்ம துக்கத்தோடு இருக்கணும்? நம்ம துக்கத்தை தான் யார் சுமந்து கொண்டா? ஏசு சுமந்து கொண்டாரே அப்படின்னு எல்லாத்தையும் சுமந்து கொண்டார் சிலுவையில். ஆனால் இன்னும் ஏன் நம்ம துக்கம்? நமக்கு தெரியும் துக்கம் கவலை இதெல்லாம் யாருக்கிட்டேருந்து வரலை, தேவன்கிட்டேருந்து வரலை. அவர் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டார். ஏங்க நம்ம சுமக்கணும்? இனி நான் சுமக்க பாடுங்க. அந்த பாட்டு தெரியுமா? சித்ரா படிக்கிறாங்க. ஓகே, படிங்க பார்க்கலாம். கை தட்டி அந்த பாட்டை படிங்க. இந்த கை தட்ட வேணாம், அப்புறம் வார்த்தை வழங்காது. படிங்க, சொல்லுங்க, படிங்க. பக்கத்தில் தான் மைக்கே. ஓகே, எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட சேர்ந்து படிங்க. பிரச்சனை உங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது? ஓகே, கொஞ்ச நேரம் அதை படிங்க. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை. சொல்லுங்க. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை இல்லை. மறுபடியும். இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை இல்லை. ஓகே, அவர் சுமந்துட்டாரு. நம்ம சுமக்கணுமா? கவலை, துக்கம், வேதனை எல்லாமே அவர் சுமந்துட்டாரு. அவர் சுமந்தனால அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்துட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் சுமக்கணும்னு அவசியமே கிடையாது. வரும். நான் என்ன சொன்னால் வரும். நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம், சூழ்நிலைகள் மத்தியில். அதில் உட்காந்துக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் நடிக்க சொல்லலை, அதில் உட்காந்துக்காதீங்க. உங்கள் தூசியை உதறிட்டு எலும்புங்க. ஆனால் உங்களை வழிநடத்துகிற தேவன் உங்களை எதுக்காக அழைச்சாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அப்போ தாங்க நம்மளுடைய சந்தோஷம். எப்பொழுதுமே நினச்சிக்கங்க, உங்களுடைய முகத்தில் ஒரு வாட்டம் வருது, ஏன் இப்படி இருக்குன்னு யாரும் நம்மளை கேட்கக்கூடாது. ஸ்மைல். அது வலியாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஸ்மைல். அப்போ அந்த சந்தோஷத்தின் நிறைவு, அந்த சந்தோஷத்தை வேணும்னு சொல்லி நம்ம தாங்க தீர்மானிக்கணும். இன்றைக்கி எப்படி நீங்கள் வேலைக்கு போகணுன்னு தீர்மானிக்கிறீங்க? காலைல எழுந்தோடனே நாளைக்கு படுக்கும்போதே தீர்மானிக்கிறீங்க தானே? எழுந்திரிச்சோன்னு பார்த்துக்கொண்டுறீங்களா? ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க. எழுந்திரிச்சோன்னே மூட் நல்லா இருந்தால் வேலை இல்லை, எம்சி அப்படியா? இல்லை, நான் என்ன சொன்னால் ஒரு தீர்மானம். இப்போ ஒரு சர்ச்சுக்கு போகணுன்னு நீங்கள் என்ன செய்றீங்க? சர்ச்சுக்கு வரணும்னு சொல்லி சனிக்கிழமை என்ன செய்றீங்க? தீர்மானிக்கணும். இந்த நான் நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும். தீர்மானிக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அப்போ இந்த சந்தோஷமும் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம். நான் சந்தோஷமாக இருப்பேன், என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் தான் தீர்மானிக்கணும். தீர்மானிக்கும் போது அது நடக்கும். நம்ம தீர்மானிக்கலைன்னா நடக்காது. விளங்குதா மோசஸ்? நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமாக இருக்கணும்னா தீர்மானிக்கணும். முதலாவது நம்ம தீர்மானிக்கணும். அப்போ தான் அதை நம்ம நடப்பிப்போம். அல்லேலூயா. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதெல்லாம் காலையிலே எஞ்சோன்னு பல்லு விளக்கணும், டாய்லெட் போகணும், கக்கா போகணும், அப்புறம் என்ன செய்யணும்? குளிக்கணும், நல்ல சட்டையை உடுத்தணும். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? சத்தத்தையே காணும். தீர்மானிக்கணும். அதே மாதிரி நான் எழுந்திரிச்சோன்னே இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் தீர்மானிக்கணும். தீர்மானித்தாதான் ஆவியானவர் உங்களோடு சேர்ந்து அவர் உங்களை வழி நடத்துவார். எந்தெந்த கடுப்போ மண்டையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பொழுது எப்படி தான் வெளியே போதோ தெரியல அப்படின்னீங்கன்னா எப்படியோ தான் முடியும். தீர்மானிக்கணும். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நீங்கள் வாய் இருக்குன்னு சொல்லி நீங்கள் எது இப்படி வேணால் பேசுவீங்கன்னு. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். என்ன நடந்தாலும் நீங்கள் தீர்மானிக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும். தீர்மானிக்கிறீங்களா? ஒரு கப்பு காஃபி காலையில் எழுந்தோடனே ப்ரூ காஃபி குடித்தாதான்
அந்த நாள் போகும்னு தீர்மானித்து தானே போய் கலக்கி குடிக்கிறீங்க, இல்லை டீ கலக்கி குடிக்கிறீங்க. அதே மாதிரி இந்த சந்தோஷம் என்ற பானத்தை காலையிலேயே குடிங்க. எல்லாரும் இப்படி கையெடுங்க. கோலை இதான் கப்பு மக்கு. ஓகே, சந்தோஷத்தை போடுங்க, கலக்குங்க, குடிங்க. காலையில் இதை ஒரு கப் காஃபி குடிக்கிற முன்பாக இதை செய்ய மறந்துடாதீங்க. எப்படி கலக்கி குடிக்கிறீங்களோ அந்த காஃபிலேயே சந்தோஷத்தையே ஊற்றி குடிங்க. யாரெல்லாம் மதுபானம் குடிக்க மாட்டீங்க நம்புகிறேன். அப்படி கலக்கி குடிப்பாங்க, தண்ணியும் அதுவும் ஊற்றி தானே கண்டு குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காஃபியும் சந்தோஷத்தையும் கலந்து குடிங்க. பூஸ்ட் ஆவீங்க. தெரியும், நான் அடிச்சிருக்கேன். ஓகே, விட வந்துருச்சா? ஓகே, இந்த மாதிரி கேள்வியெலாம் நல்லா கேட்பீங்கன்னு தெரியும். ஓகே, நம்மளுடைய சந்தோஷத்தை குடிச்சிட்டிங்களே, அந்த சந்தோஷத்தை தக்க வச்சுக்கணுமா? அல்லேலூயா. சந்தோஷத்தை என்ன செய்யணும்? தக்க வச்சுக்கணும். அது போடுறதோ வெளியே, அது வர்றதோ வராததோ உங்கள் கையில். ஆனால் ஒருத்த மட்டும் இந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக ரொம்ப துரிதமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி நான் சொன்னல, தேவன் கரத்தில் உங்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார், உங்களை வரைஞ்சி வச்சுருக்காரு. நீங்கள் எப்பொழுதும் அவர் முன்பாக. அதே மாதிரி ஒன்னொருத்தனும் எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, ஒரிஜினல் இருந்தால் ஆர்டிஃபிஷியல் ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இன்னொருத்தனும் தீவிரமாக உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான். யார் அது? சத்தான். தெரியுதையா? அது என்ன புது நபராக இருக்காங்கன்னு நினச்சிருக்காதீங்க. சத்தானா தெரியும் தானே எல்லாத்துக்கும். நான் அதை சொல்ல விருப்பப்படல, அதனால் சத்தான்னு சொன்னேன். சொல்லுங்க. அத்தான் அப்படி சொல்லி ஃப்ரான்சிஸ் நீங்கள் தான் அப்படி சொல்லிடாதீங்க. ஃப்ரான்சிஸ் இல்லை, சத்தான்னா சாத்தான். ஓகே, அவனும் உங்களை கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பான். ஓகே, இன்னைக்கு மோசஸ் பைக் எடுத்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு சந்தோஷத்தை கலக்கி குடிச்சிட்டு போகிறாரு, போய்கிட்டே இருக்காரு. ஓகே, போறியா? போ பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏதாவது போய் வேலை செய்கிற இடத்துல எனக்கு பைக்கை நிப்பாட்டும் போது எங்கனாச்சும் அங்கே என்னாச்சும் ஒரு ஏக்குமராடு செஞ்சு அந்த சந்தோஷத்தை கெடுக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கு அது தக்க வச்சுக்கிறதும் அதை கழட்டி போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. விளங்குதா? அப்போ அங்கே வரும், அப்போ சுர்ருன்னு ஏறும் பாருங்கள். அந்த சந்தோஷம் சுர்ருன்னு இறங்கிரும். எப்படி ஏறிச்சோ அதே வேகத்தில் இறங்கிரும். அப்போ சந்தோஷம் போயிடுமா? கட்டுப்பாக்கிட்டானுங்களா? அப்போ அன்றைக்கி நாள் முழுவதும் அதே பேசுகிறது, அதே பார்க்குறவங்ககிட்ட பேசுகிறது, அதுவே ஐயோ அப்படின்னு சொல்லி நடக்குதா இல்லையா? நான் தப்பாக என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இல்லை, இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஏதாவது ஒன்று வந்துடும், அந்த சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக அதை நம்ம அதை அட்ரஸ் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க? ஒன்று கோபத்தனமே, எத்தனை பேர் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க? ஐயோ நான் அப்படி செய்யக்கூடாது, செஞ்சிட்டேனே அப்படின்னு எத்தனை பேர் இமீடியட்லி அதை நினச்சிருக்கீங்க? ஆமாம், நம்ம பேசிடுவோம் சில காரியத்தை, இல்லையே நம்மளே நமக்கு விரோதமான காரியத்தை பேசிடுவோம் செயலுக்கு தக்கதா. அப்போ நம்ம மனம் வருந்துவோம், ஐயோ ஏன் இப்படி செஞ்சிட்டேன், அது செஞ்சுருக்கக்கூடாதே அப்படின்னு. வரும்போது ஆண்டவரே சாரி கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் ஒரு கப்பு கோப்பியை வீணாக்கிறாள். அந்த சந்தோஷத்தை ஒரு சின்ன காரியத்தினால அந்த சந்தோஷத்தை குடிச்சிங்களா, அந்த நாள் முழுவதும் அதை வீணாக்கிறாதீங்க. ப்ராக்டிக்கலாக இருங்க. நான் சொன்னேன், போலியாக நடிக்க சொல்லலை. சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஜோஷா அடிப்பார், எப்படி சித்தா இருக்கீங்க, ஐலிஸ் கடிக்கிறாரு வச்சுங்க, ஹல்லேலூயா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டோன்னே ஆமாம் எங்கே நல்லா இருக்கேன் அப்படி பேசக்கூடாது. அப்போ நீ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னே சொல்லணும். துக்கமாக இருக்குன்னா நான் துக்கமாக இருக்கேன், எனக்காக ப்ரே பண்ணுங்க, என்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறணும். நம்ம கையில் தான் ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. நமக்கு தான் அந்த காரியம் எதை சரிப்படுத்தணும், சரிப்படுத்தக்கூடாதுன்னு நம்மளை கொண்டு தான் ஆண்டவர் செய்கிறாரு. ஆவியானவர் கூட இருக்கிறாரு, அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு, அவருக்கு நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க. ஆனால் தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான். அன்றைக்கி ஏதேன் தோட்டத்தில் அந்த விருட்சத்தை வச்சுட்டு தேவன் அந்த சித்தத்தை அங்கே வச்சுட்டு போயிட்டார். அந்த தீர்மானம் உன்னுடையது. அவங்க எதை தீர்மானித்தாங்களோ அதுதான் நடந்தது. அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் எல்லா வழிகளும் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளை தான் செய்ய சொல்கிறாரு. அவர்கிட்ட தூக்கி கொடுத்துடாதீங்க. நான் சிரிக்க மாட்டேன், என்னை சிரிக்க வைங்க, வாய் இப்படி செஞ்சு என்னை சிரிக்க வைங்க ஆண்டவரே அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் தான் சிரிக்கணும்.
நான் ஆவியானவர் உள்ளுக்கு இருக்காரு. அதை நீங்கள் தான் சொல்லணும், நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், எனக்கு அந்த சந்தோஷத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் ஆண்டவரே, நான் அதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் சொல்லணும். அப்போ தான் ஆண்டவர் செய்வார். எல்லாமே ஆண்டவர்கிட்ட அப்படி தள்ளி விட்டுட்டு அவருக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாமே தெரியுமே. அல்லேலூயா. என்னை சீரியஸாக அப்படி பார்க்காதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. நான் தப்பாக சொல்கிறேன், எல்லாம் முறைச்சி பார்க்குறீங்க. ஓகே, அந்த ஆனந்தம் நம்ம உள்ளத்தில் இருக்குது. அந்த ஆனந்த தைலமா? தைலம் எதுக்குங்க பயன்படுத்துவாங்க? தலைவலிக்கு, என்னாச்சும் வலிச்சா, வயிறு வலி, எல்லாத்துக்குமே தைலம் பாய்ப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி நமக்குள்ளே ஆனந்த தைலத்தை வச்சுருக்காராம். தைலம் எப்படி இருக்கும்? வளவளன்னு இருக்குமா, நரன்னு இருக்குமா, இல்லை தண்ணியாக இருக்குமா? எப்படி தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும்? பிசு பிசுன்னு இருக்கும், அதில் வளவளன்னு இருக்கும். அப்போ நம்மளுடைய சந்தோஷமும் எப்படி இருக்கணும்? யார் இவ்வளோ வேகமாக சொல்லுது? வளவளன்னு இருக்கணுமா? அந்த தைலம் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கோ, எவ்வளோ ஒரு குணத்தை, சுகத்தை கொடுக்குதோ, அதே மாதிரி நம்மளுடைய சந்தோஷம் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, அது அப்படியே ஜீவ ஊற்று போல போய் அது தைலமாய் மாறி அநேகரை சுகப்படுத்தும். தைலத்தை, ஆனந்த தைலம் வழங்கிருச்சா மோசஸ்? வளவளன்னு இருக்கிறதுக்கு இல்லை, அந்த தைலமானது அநேகரை சுகப்படுத்துதில்ல. அந்த மாதிரி நம்மளுடைய சந்தோஷம் பிறரை குணப்படுத்தும். இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன், சரி மாட்டி விட்ருவோம், ஒரு ஆளை மாட்டி விடுவோம். ஓகே, ஸ்டீவன் ஜான் வந்து கிராப் ஓட்டிக்கிட்டு போகிறாரு, சந்தோஷத்தோடு அவர் போய்கிட்டு இருக்காரு. அவரோட கஸ்டமர் ஏறுறாங்க. ஏறும்போது இதெல்லாம் வந்து அதை நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம கவனமாக பார்க்கணும். நம்மளுக்கு பார்க்கும்போது ஓகே, இன்றைக்கி இந்த ஆவியானவரே என்னை கொண்டு என்னத்தை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? இந்த நாளில் நான் சந்தோஷமாக இருக்கேன், அந்த மனுஷனோட முகத்தில் இவ்வளோ துக்கம் இருக்க, ஒரு நல்ல வார்த்தையை என் வாயில் வைங்க, நல்ல வார்த்தை. ஓகே, அப்போ போகும்போது திடீர்னு எப்படி இருக்கீங்க, அநேகர் இதை விசாரிக்கிறத தவறிடுவோம். எப்படி இருக்கீங்க இன்றைக்கி? ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ சொல்லும்போது அந்த தோஞ்சி போய் நெஞ்சு போய் ஏறின அந்த மனுஷனுக்கு ஒரு ஜீவன் நாங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு வார்த்தை அவர் கூட உட்காந்து பைபிளை திறந்து ஆதியாகத்துலேருந்து வெளிப்பாடு வரைக்கும் பிரசங்கம் பண்ணால் அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் போயிடும். அது இல்லை, அந்த ஒரு வார்த்தை. நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலையை என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இன்றைக்கி என்னால் பிறர் ஆசீர்வதிக்கப்படணும், நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு கால் பண்ணி நான் ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஜீவனை ஏற்படுத்தணும், என்னோடய சந்தோஷத்தை அவங்க கொடுக்கணும். எத்தனை பேருங்க கவலையாக துக்கத்தோடு இருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அதோட மருந்து என்ன, அவங்களுக்கு தெரியாது. உங்களோட சுற்றி கூட்டாளிங்க, எவ்வளோ கூட்டாளிங்க இருக்காங்க, நான் பிலீவர்ஸ். அவங்களுக்கு எத்தனை வாட்டி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான, ஒரு ஜீவனை ஏற்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்ம பேசியிருப்போம். யோசிச்சு பாருங்கள். அதுக்கு மாறா மச்சான், கச்சான் அப்போல்லாம் பேசி வேறெல்லாம் பேசுவோம். ஆனால் ஒரு ஜீவனை புறப்படும் வார்த்தை நம்மளுடைய வாயிலேருந்து வராது. யோசிச்சு பாருங்கள். நான் யாரையும் சொல்லலை, அப்படி இருந்தீங்கன்னா மாறிடுங்க. ஸோ நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நடமாடும், நம்ம தான் நடமாடும் பைபிள். நான் சொல்லுவேன், நடமாடும் சபை நம்ம தான். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போனாலும் ஒரு காரியத்தை நம்ம விதைக்கணும். இதுவே உங்களுடைய எண்ணமாக இருக்கணும், இதுவே உங்களோட நோக்கமாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஏதாவது சாதிச்சிட்டிங்கன்னு என்ற ஒரு அந்த பலன் உங்களுக்குள்ளார வரும். சரிங்களா? நம்மளாம் உழைக்கிறோம், நம்மளுக்கு தேவை பணம் எல்லாம் செய்யலாம். ஆனால் அதன் மத்தியிலும் எப்படி நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும், ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும், இதை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவில் வச்சோமா நம்ம கண்டிப்பாக செய்வோம். அல்லேலூயா. சந்தோஷம் நமக்குள்ளாக பெருகணும். இது வந்து ஒரு நதியை போல். சந்தோஷம் வந்து ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, வாட்டர் ஃபால் போகணுமா, அது அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது பாதியில் எங்கேயாவது நின்று இருக்கா? அதுக்கு பேர் வாட்டர் ஃபால் கிடையாது. ஃபால்னால் அது உழுகணும். அப்போ அது அப்படியே ஊற்றும், அருவி. அதை பார்க்கும்போதே மன மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளுக்கு அங்கே போய் நின்னாலே வா. ஆனால் தேவன் உங்களுக்குள்ளாக சந்தோஷம் என்னும் அந்த ஊற்றை வச்சுருக்காரு, அந்த தண்ணியை வச்சுருக்காரு. அது நதியை போல் ஓடணுமா. ஸோ அதுதான் நீங்கள் தான் அந்த வாட்டர் ஃபால். எப்படி ஜீவ ஊற்றில் அப்படியே வருமோ தண்ணி, அப்படியே அப்படியே எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்க? கிணத்துல வரும்,
ஊற்று பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை பார்க்கும்போதே அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த 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 கொதிக்கிற என்ன சொல்லுவாங்க, அது பாய், அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, தமிழில் என்ன சார் அந்த கொந்தளிப்பா சொல்லுவாங்க. அதே ஒரு ஜீவ ஊற்று அது வரும்போது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் பொங்குதல். பொங்குதலா? பொங்கல். அது பொங்கல் டைமில் அது பொங்கி வரும்போது பொங்கல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஜீவ ஊற்று அது வெளியே வரும்ல. ஊற்று தண்ணி, அதான் ஊற்று தண்ணி சார், அது புறப்பட்டு வருமா? அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கும், ஆனால் தெரியல, கூகுளில் கேட்டு பாருங்கள், கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அது பொங்கி வர்றதில்ல, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அது பொங்கி வரணும் எல்லா சூழ்நிலையிலும். இருங்க, அது அப்புறம் சொல்கிறேன், என்னன்னு மறந்துட போகிறேன். ஓகே, சிஎல்சி ராயல் ஃபேமிலியை நம்மெல்லாம், நீங்களாம் யார்? என்னடா ராஜான்னு சொல்கிறாங்க, சிஎல்சி ராயல் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் யார் தான் சொல்லுங்கள்? ஃபேமிலி என்ன ஃபேமிலி? ராயல் ஃபேமிலி, சிஎல்சி ராயல் ஃபேமிலி. எல்லாருக்கும் நமக்கு சொல்கிறோம் தானே. உண்மையாகவே நீங்களாம் சிஎல்சி ராயல் ஃபேமிலியா? இல்லை நாங்கள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்குமா? நம்மளா சிஎல்சி ராயல் ஃபேமிலி, நீங்களா சிஎல்சி ராயல் ஃபேமிலி? நீங்கள் அதில் பங்கு பெறணும். நீங்களா யார்? ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் கிளம்பி எல்லாருக்குமே பிரச்சனைலாம் வரும். ஆனாலும் உங்களை யாராவது பார்க்கும்போது மேரே சபையே பார்க்கட்டுமே, என்னடா இது சிஎல்சி ராயல் சர்ச்சில் எப்போ பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் துக்கம் வராதா, கவலை வராதா, பிரச்சனை வராதா? எல்லாம் இவ்வளோ பிரச்சனை அவங்க வீட்டில் போய்கிட்டு இருக்குது, ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதாங்க, எல்லா சூழ்நிலையும் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். எந்த காரியத்தையும் அவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அப்போ எது ஒரு காரியம் நடக்குதோ அதை நம்ம சோத்திரம் பண்ணுவோம், அதுக்காக என்ன செய்யணும் நம்ம யோசிப்போம். அதனால நம்மளுடைய துக்க முகத்தை காமிக்கிறதுனால யாராவது, அந்த வசனம் இருக்குது தானே, யாராவது கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? முடியாது. உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் என் தேவன் இதை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு, நான் அவரை நம்புகிறேன், அவரால் மட்டும்தான் மாற்ற முடியும்னா அவர் செய்வார். அல்லேலூயா. உற்சாகமாக நான் பேசினேன்னா உற்சாகமாக நீங்களும் சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் உண்மைங்க. நம்ம எப்பயும் போல் வாழ்கிறோம், மற்றவனை போல் நானும் அவனும் ஒன்று தான். அதாவது இங்கே வருவோம், அங்கே ஒரு தொங்கல் ஒரு சர்ச் இருக்குது, இங்கே ஒரு சர்ச் இருக்குது, நம்ம இந்த சர்ச் சொந்தக்காரவங்க, அவங்க அந்த சர்ச் சொந்தக்காரவங்க. ஆனால் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும், நம்ம அந்த வித்தியாசம் தாங்க நம்ம அடையாளம். அப்போ தான் அந்த அடையாளம். நம்ம வித்தியாசம் இல்லைன்னா ஒரே மாதிரி இருந்தோமா நமக்கே போரிங் ஆயிரும். அப்போ தேவனுக்குன்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமுதாயம், நம்ம தேவனுடைய சமுதாயம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது நீங்களும் நானும். இதில் அநேகர் வந்து சேரணும், அநேக சபைகள் இந்தோட விழிப்புணர்வு வரணும். தேவனை பிரதிபலிக்கிறதுக்கு நாங்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எப்படியோ இருப்போம், அப்படி இருக்கக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. நாங்கள் கர்த்தரை வெளிப்படுத்தணும். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்து. இனி நம்ம சொல்லுவோம், அநேக நேரத்தை சொல்லுவோம், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார்னு சொல்கிறோம். அந்த பாட்டும் படிப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்து வாழ்கிறாரா? எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க? நீங்கள் வாழும்போது தான் அவரை வெளிப்படுத்தணும். சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மளை விடுதலை செய்யும். சத்தியம் இப்போ இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லும்போது அதை பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதே நம்ம வாழ்க்கை மாறும். அப்போ பேச்சிலையும் மூச்சிலையும் அவர் கலந்துருப்பார். அல்லேலூயா. பாட்டு கேட்குறோம் தானே, என் பேச்சிலும் மூச்சிலும் என் சொல்லிலும் செயலிலும் கலந்திருக்கீங்க. அப்போ நம்ம செயல் ஒன்றா இருக்கக்கூடாது, பேசுகிறது ஒன்றா இருக்கக்கூடாது. நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினால நம்ம சொல்லும்போது வல்லமை புறப்படணும். நம்ம செய்கிற கிரியையினால் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம பேசுகிற காரியத்தினால அவங்களுக்கு சமாதானம் ஏற்படுத்தணும்.
இதுக்கு தானங்க உங்களையும் எண்ணி வச்சுருக்காரு. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு எதுக்காக? அவருக்கால செய்ய முடியாதா? அவர் சொன்னால் அது நடக்கும். வார்த்தையை கொண்டு உலகத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு இதெல்லாம் செய்ய முடியாதா? முடியும். ஏங்க உங்களையும் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளுடைய அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம நிரம்பி இருக்கும்போது நம்மளுடைய செயல் வெளிப்படும் போது நம்ம சொல்லும்போது அங்கே காரியங்கள் நடக்கும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் சண்டையை ஏற்படுத்திட்டு வர்றதல்ல, அந்த வீட்டுக்கு போகும்போது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகணும். மலாய்க்காரவங்க ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? பீஸ் அன்டு யூ, இந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறேன். அதே மாதிரி நம்ம போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் அது ஷாலோம் சொல்கிறோம். அதில் அதை உணர்ந்து சொல்லணும். அதில் தான் வல்லமை இருக்குது. இந்த வீட்டுக்கு சமாதானம், ஷாலோம் வருவதாக, ஷாலோமை பேசுகிறேன், சுகத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க. நிச்சயமாக ஒரு கிரியை நடக்கும். நீங்கள் முதலாவது நீங்களும் நானும் நம்பணும். இதில் வல்லமை இருக்குன்னு சொல்லி நம்பணும். அப்போ தான் தேவன் செய்வார். அதனால் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாதபடிக்கு நம்மளை அநேக நேரத்தில் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் எதுங்க? ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்களா? நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற காரியம் எது? யார் சொல்ல முடியும்? நம்ம வாய் தான். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு வாய் தானா? வேற மூளை, வேற பேராசை, ஈகோ. நம்ம தீர்மானம் தான் முக்கியம். நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிற காரியமே நம்மளுடைய தீர்மானம் தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ செல்லும் இடமெல்லாம் நீ அது ஆசீர்வாதமாக இருக்கும். வார்த்தையை அறிக்கை செய்யுங்க, தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தீர்மானம் பண்ணுங்க. இதெல்லாம் யாந்திரமா நீங்கள் வசனத்தை படித்தாதான் இதெல்லாம் உள்வாங்க முடியும். வசனத்தை படிக்காமல் கோச சட்டியில் கறி இருக்குன்னு சும்மா கரண்டியை போட்டு முண்டா ஒன்றும் வராது. அங்கே கோழி கறி சமைச்சு வச்சுருந்தா தான் அள்ளும் போது கோழி, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து வரும். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா நம்ம என்னத்தை பேச போகிறோம்? அதனால தான் தயவாய் வேதத்தை வாசிங்க, அதை உள் வாங்குங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அங்கே வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜீவன் இருக்கணும்னா அந்த ஜீவ வார்த்தையை நம்ம வாசிக்கணும், தியானம் பண்ணணும். அந்த வார்த்தையோட வல்லமே நீங்கள் உணரணும். அந்த உணர்வுலால் நீங்கள் பிறருக்கு சொல்லும்போது அது பலிக்கும். அல்லேலூயா. இன்னிலேருந்து நம்ம சொல்லுவோமா, சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போலியாக இல்லை, உண்மையான சந்தோஷம், அதுதான் நம்மளுடைய பலன். அல்லேலூயா. ஓகே, வசனத்தை இவ்வளோ பேசிட்டிங்களா? ஒரு வசனம் கூட கொடுக்கலையே, நான் எப்படி நம்புறதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, நெகேமியா பழைய அதிகாரம், பழைய புஸ்தகம், புதுசில் போய் தேடிடாதீங்க. எடுத்துட்டிங்களா? எல்லாரும் எடுங்க. நெகேமியா 8வது அதிகாரம் வசனம் 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரணை பண்ண வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அது குறைக்கா? விசாரப்பட வேண்டாம். ஓகே, மறுபடியும் படிங்க. அந்த ஆண்டவர் அதுலேருந்து படிங்க, அந்த 2வது பகுதியிலேருந்து. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ஆமென். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்மளுடைய பலன். உங்களுக்கு பலம் இல்லை, பலம் குன்று போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்குள்ளாக சந்தோஷப்படுவோம். சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த வசனம் இருங்க.
இருங்க ஐயா சொல்கிறதுக்குள்ளார. ஓகே, யாராவது வாலிப பிள்ளைங்க சொல்லுங்கள், அந்த வசனம் எங்கே இருக்குது? எந்த புஸ்தகத்தில், எந்த அதிகாரத்தில் இருக்குது? சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாக இருங்கள். என்ன அது எல்லாம் மேலே பற்றி என்ன சிரிக்கிறீங்க? எங்கே இருக்கு? 8:10 பிலிப்பியர். நானே சொல்லிட்டேன். பிலிப்பியர் 4:4 1:4 பிலிப்பியர் 4:4 பிலிப்பியர் 4:4 என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்பொழுதுமா அங்கே போட்டிருக்கல, அவ்வப்போது சந்தோஷமாக இருங்கள் போட்டிருக்கா? எப்பொழுதும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறாராம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை உண்மை என்று நம்புறீங்க? அதில் ஆண்டவருக்கு தெரியும் போல், அதனால தான் அதில் தெளிவாக போட்டிருக்காரு. எப்பொழுதும் இந்த ஜனங்கள்கிட்ட கர்த்தருக்குள் சந்தோஷமாக இரு அப்படி சொன்னால் அப்படின்னு வேறு மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எப்பொழுதும் அவ்வப்பொழுது உனக்கு காசு பையில் நிறையா இருக்கும்போது சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லலை. எப்பொழுதுனா என்னங்க? எப்போயாவது யோசிச்சுருக்கீங்களா? எப்பொழுதுனா எப்பயுமே 24 hours சந்தோஷமாக இரு. அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறு உத்தரவே இல்லை. நம்மளாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். எப்படி 24 மணி நேரம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? ஆனால் அவர் சொல்லிட்டாரு, எப்பொழுதும் சொல்லுங்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பேன் மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் அவர் சொல்கிறாராம். அவ்வளோ ஒரு நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்ச கடவுள் நம்மளை பற்றி சொல்கிறாரு, சந்தோஷமாக இரு. இன்றைக்கி எத்தனை பேர் துக்கத்தோடு இருக்கிறீங்க? இது எப்படி கூடும், எப்படி ஆகும்? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சந்தோஷமாக இரு. ஃபினிஷ். மார்ஷல், சந்தோஷமாக இருங்க. பிரதர் தேரன்ஸ், சந்தோஷமாக இருங்க. ரூத் மணி, சந்தோஷமாக இருங்க. டேவிட், சந்தோஷமாக இருங்க. தலையாட்டுறதை பார்த்தாவே இருக்க. சித்ரா, சந்தோஷமாக இருங்க. அவர் பேர் என்ன? கணேஷ் இல்லை அவர் இல்லை, கணேஷ்க்கு இல்லை, ஜாய்ஸ்க்கு முன்னுக்கு ஜேசன் சந்தோஷமா இருங்க. என்ன சொன்னாரு? ஸ்டீவ் ராஜீவ், சந்தோஷமா இருங்க. ஷிலா, சந்தோஷமா இருங்க. தெலீசா, இங்க சந்தோஷமா இருங்க. தெரியும் அடுத்த வாரம் கல்யாணம், சந்தோஷமா இருங்க. அவங்களுக்கு கல்யாணம் இல்லை, அவங்க மகனுக்கு கல்யாணம். பிரதர் ஜோஷுவா, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? எல்லாரும் சிரிங்களேங்க. எவ்வளோ ஒரு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எஸ்தர், சந்தோஷமா இருங்க. ஆமென். எலினா, சந்தோஷமா இரு. பிரஷிலா, சந்தோஷமா இருங்க. எபிகல், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கணேஷ், சந்தோஷமா இருங்க. ஏன் இவ்வளோ சத்தம்? கிராஸை போட்டாரா? கிறிஸ்டினா, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு அவங்களோட பர்த்டே.
ஒரு கேக்கு வாங்கலாம்னு நினச்சோம், ஆனால் கேக்கு கடையை திறக்கல. பப்ளிக் ஹாலிடே போல் கேக்கு கிடைக்கலாம். சரி, இதான் சொல்ல, சந்தோஷமாக இருங்க. இதை அநேகர் இந்த மாதிரி வாய் விட்டு சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னே இருக்குது. ஆனால் தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது அந்த மன மகிழ்ச்சியே உங்களுடைய பலனாய் மாறி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏங்க, நமக்குள்ளாக அந்த ஏன் இதெல்லாம் மேற்கொள்ள முடியல தெரியுமாங்க? நமக்குள்ளாக பயம் இருக்குது. துக்கம், கவலை ஏன் தெரியுமா நம்மளை விட்டு போக மாட்டுது? நமக்குள்ளார ஒரு கவலை, பயம். அந்த பயம் வரும்னா, அந்த பயம் நம்மளை பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் கூடயே வந்துடும். புரியுதுங்களா? கூடயே வந்துடும். அதனால் அந்த கவலைப்படுறது, துக்கம் வரும்போதெல்லாம் பயப்படாதீங்க. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. சத்தமாக படிக்கிறோம் தானே? படிக்கும்போது என்னமோ நல்லா பாட்டு தான் பாடுறோம். ஆனால் அப்பப்போ அதெல்லாம் கூட்டிவே அப்படி பக்கத்தில் வச்சுக்கிறோம். நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்ம பலவீனம் இல்லை, பார்த்துறோம், தேவன் அறிவார். ஆனாலும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், தேவனை கூட சேர்த்துக்குங்க. அவர் நம்மளுடைய சார்பில் இருக்கும்போது, பயம் வரும்போதெல்லாம், ஒரு சூழ்நிலை வரும்போது பயம் வருதா, இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தை என்னை விட்டு போ, அது நடக்கும். என் தேவன் என்னை நடத்தி காட்டுவார். என் தேவன் என்னை ஜெயிக்கிற தேவன் என்னை ஜெயித்து காட்டுவார். நீங்கள் இதெல்லாம் அறிக்கை செய்ய செய்ய நீங்கள் பலவானாய் மாறுவீங்க. ஏன் தெரியுமா நமக்கு பயம் வருது? படிக்கிறது அந்த உதட்டோடு விட்டுறோம், அதை உள் வாங்கிட்டோமா நம்மளுக்கு பயப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தர் என்னுடைய சார்பில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். எதை குறித்தும் பயம் இல்லை. தேவன் வெற்றி சிறக்க செய்கிறவர். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நீங்கள் அவர் யாருன்னு கொண்டாந்து முன்னுக்கு பாருங்கள். உங்கள் தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், அவர் ஜெயிச்சவர். அவர் என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டே போகலாம் கர்த்தரை குறித்து. அதெல்லாம் எப்போ தெரியும்னா நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தான். நான் ஒன்றே தான் சொல்ல, தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, உள் வாங்குங்க. நம்ம சாட்சிகளாக இருக்க முடியும். நான் சாட்சி சொல்லணும், நான் சாட்சி சொல்லணும், நான் சாட்சி சொல்லணும், யாருக்கிட்டே போய் இயேசு சொல்ல இல்லை. உன்னுடைய வாழ்க்கையே ஒரு சாட்சியாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் சொல்லுங்கள், எனக்கு பயம் இல்லை, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் கையை தலைமையில் வச்சு சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எனக்குள்ளாக மனம் மகிழ்ச்சி பொங்கி வருகிறது. நான் அதை பிறரிடத்தில் காண்பிப்பேன். என்னுடைய சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாது. இந்த சந்தோஷத்தை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன். அது எனக்குள்ளாக அது ஜீவ ஊற்ற போல அது பெருக்கெடுத்து ஓடும். இயேசுவின் நாமத்தில் நான் மறக்காதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்து எனக்கு உதவி செய்யுங்க. தேங்க்யூ லார்ட். ஆமேன். இங்கே தீர்க்கக்கூடாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை, முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடியும். நம்ம யாரை நம்புகிறோம்? அநேக நேரத்தில் நம்மளே நம்பிக்கிட்டு இருந்தோமா, ஒன்றும் நடக்காது. நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. அன்பு சகலத்தையும் வெல்லும். அன்பு துணிஞ்சு எதையும் செய்யும். அன்புக்கு கபடம் இல்லை. லவ் இஸ் என்ன சொல்ல மாட்டாங்க, லவ் இஸ் என்ன இவ்வளோ முது சொல்கிறாங்க, லவ் இஸ் கெல்வின், லவ் இஸ் பாரு யார் கெல்வின்
என் பிரச்சனை உங்கள் 2 பேருக்கே தெரியும். அப்போ நான் பேர் சொன்னவங்க மட்டும் தானே ஆன்சர் சொல்லணும். கெல்வின், லவ் இஸ் வேகமா? இதான் வேகமா? சத்தமா வேகம். லவ் இஸ் எலிஸ், அவ்வளோதான் சத்தமேவா? ஊருக்கே விளங்குமா? வேகமாக சொல்லு. லவ் இஸ் பிளைண்ட். என்ன? அன்பு வந்து குருடு. ஏன்? அது தப்பாக இருந்தால் கூட அது குருட்டுத்தனமாக நம்புமா. ஆமாம் தானே? எது சொன்னாலும் அவ்வளோதான் நல்லது. ஓகே, எல்லாம் கெட்டதாக இருந்தால் கூட நல்லதாக தான் தெரியும். லவ் இஸ் பிளைண்ட். அந்த மாதிரி ஒரு அன்பை தேவனுக்குள்ளாக வைக்கும்போது லவ் இஸ் பிளைண்ட்னு சொல்லிட்டு அது எது வேணுமாலும் நம்பும், அது செய்யும். காலப்போக்கில் இல்லை, காலப்போக்கில் அறிவு பெருத்துருச்சு. ஜனங்களுக்கு என்ன பெருத்துருச்சு சொல்லுங்கள்? அறிவு பொறுத்தனால எல்லாமே அறிவுபூர்வமாக செய்கிறதுனால அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதில் போட்டிருந்துச்சு அந்த ஆர்டிக்கலில். அப்போ இதை நம்பணுமா? அன்பு, அந்த இருதயம் அன்பு, இதை நம்பும்போது நம்ம வாழ்வடைவோம். இதை நம்பும்போது இது வந்து ரொம்ப பேசும் அளவுக்கு. என்ன? அதான் பெருத்து போச்சே அறிவு பெருத்து போனனால நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து படிக்கும்போது கூட அறிவுபூர்வமாக படிக்கிறோம். அப்போ இது நடக்குமா நடக்காதா? லாஜிக் பிரகாரம் பார்த்தா இது நடக்காது, அப்படி போயிடுது. அதை சொல்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்க ஏற்றுக்கலன்னு தெரியல. ஆனால் நான் அதை படித்து அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ இதை நம்ப வேணாம். அறிவு ஒரு நாள் அதுக்கு தெரியாது, இங்கே தான் தெரியும். அன்புக்கு தான் நிறையா காரியம் தெரியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய வார்த்தை அன்பாகவே இருக்கிறது. அதை பிடிச்சு கொள்ளுவோம். அதன் பிரகாரம் வாழும்போது நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்வோம். முடிச்சிட்டுனா ஓகே. போன மாதம் சொன்னேன், வரும்போது கரங்களை தட்டி வர வச்சிங்கன்னு. ஐசே இல்லையே இப்போ நான் இறங்கி போகும்போது நான் வரும்போது கரங்களை தட்டி வர வைக்கலையே. பாட்டு போட்டு இப்போ பாட்டே போட மாட்டீங்க. அப்போ படிங்க, ஒரு பாட்டு படிங்க, நான் இறங்கி போகிறேன். என்ன சொல்லி நான் அவ கரங்களை தட்டி போதுகிறவர் போ உற்சாகமாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர். அவருக்கு ஒரு பலத்த கரங்களை தருவோமா? அல்லேலூயா. ஆமென். நம்ம கேட்ட செய்திக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சந்தோஷமாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென். சந்தோஷமாக இருப்பது நிறையா காரியங்களை நம்ம வாழ்க்கையில் மாற்றும். மோட்டிவேஷனில் நிறையா, நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்டிங்கன்னா நிறையா இதை பற்றிலாம் பேசுவாங்க. ஆனால் அங்கே மனுஷனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் செயல்படும். மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நிறையா கேட்கும்போது அவங்களுடைய காரியத்தை பேசுவாங்க. ஆனால் வேதத்துலேருந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம பாசிட்டிவாக எடுக்கும்பொழுது அதுக்கு ஜீவன் உண்டு. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், அவங்க சூழ்நிலையை மாற்றும். அல்லேலூயா. நீங்கள் அதை நம்பும்பொழுது. அல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை இந்த நாளில் பேசியிருக்கிறாருன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இல்லை உங்களுடைய ப்ராப்ளம்ஸை, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை, உங்களுக்குள்ளே இருக்கிற நிறையா காரியங்களை மாற்றி அமைக்க வேண்டும்னு சொல்லி தேவன் கொடுக்குற வழியை நீங்கள் பின்பற்றும்போது உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம் பொங்கி கொண்டே தான் இருக்கும். ஜீவன் எப்படி பொங்கி நமக்குள்ளேருந்து ஜீவன் நதி புறப்பட்டு வருதோ, ஏசுனால உங்களுக்குள்ளேருந்து என்னது ஜீவ ஊற்று. அந்த மாதிரி சந்தோஷமும் ஒரு ஊற்றாக புரண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் பந்திக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஓகே. ஆகையால் நாம் நம்ப வேண்டும். பந்தியில் பங்கு பெறுவதும் ஒரு முக்கியமான காரியம்.
நாம் பாரம்பரியமாக நாம் செய்ய போகிறதில்ல. நம்ம எப்போதுமே என்ன நம்புகிறோம், இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவனை கொண்டாடும்படிக்கு தான் நம்ம பந்தியில் பங்கு பெறுகிறோம். ஓகே, நினைவு கூறுவது நல்லது. அவரை நினைவு கூறுகிறோம். அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி? சிலுவையில் கொடுத்துருக்கிறார். அதை அவரை விசுவாசிவர்களுக்கு அந்த ஜீவனை கொடுக்கிறார். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அந்த ஜீவன் நான் 3 லெவலில் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. புது வாழ்வு, என்னது, நிறைவான வாழ்வு, நித்திய வாழ்வு. புது வாழ்வு, நிறைவான வாழ்வு, நித்திய வாழ்வு. உங்கள் லைஃப்பை நீங்கள் அப்படி கணக்கு பண்ணுங்கள். நான் புது வாழ்வை பெற்றுக்கொண்டேன். அந்த புது வாழ்வு எவ்வளவாக நிறைவாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு, எவ்வளோ நிறைவு வந்திருக்கு. அப்புறம் அந்த வாழ்வு நித்தியமான வாழ்வு. ஆமென். ஸோ இதை நீங்கள் லைஃப்பை குறித்து நீங்கள் பார்க்கணும், விளங்கி கொள்ளணும்னா இதை 3ஐயும் நீங்கள் பிடிச்சிக்குங்க. புது வாழ்வு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிறைவான வாழ்வு அந்த பயணம், நித்திய வாழ்வு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அதை நிரந்தரமாக வாழ போகிறீங்க. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இன்றைக்கி பந்திக்குள்ளே பங்கு பெறும்போது இதெல்லாம் நினைவு கூறி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி புசித்து அந்த ரசத்தையும் நாம் அருந்துவோமாக. நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா வாழ்வு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? மாறுறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவரே எடுத்து போடுங்க. ஒரு கதை சொல்கிறேன்னே, இந்த கேப்பில் அது பரிமாறும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு கேப்பில் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு அம்மா ஒரு தடவை ஒரு கூட்டத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். கூட்டத்தில் ஆண்டவரே எடுத்து போடுங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த பாஸ்டர் எல்லாரும் அப்படியே அவரும் இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது அவங்க கையை வைத்து ஆண்டவரை எடுத்து போடுங்க. அவரும் பார்த்தாங்க, என்னது எடுத்து போடுங்க ரொம்ப நேரமாக சொல்லிட்டுங்க. தட்டி, அம்மா என்னம்மா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த எடுத்து போடணும் அப்படின்னு. நான் ஆண்டவர் எடுத்து போடணும் பாஸ்டர், ஆண்டவர் எடுத்து போடணும். என்னத்தம்மா எடுத்து போடணும்? இல்லை பாஸ்டர், அங்கே ஒரு சுருக்கு பை இருக்குது பாருங்க, வெத்தலை பை, அதை எடுத்து போடணும்னு சொல்கிறேன். அவர் எடுத்து போட மாட்டேங்கிறாரு. நானும் எடுத்து போடுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னேன், அம்மா கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் நீங்கள் மறுபடியும் ஆண்டவர் எடுத்து போடுங்கன்னு சொல்லி அந்த பையை எடுத்துட்டாரு. அம்மா ஆண்டவர் எடுத்துட்டாருமா, இதுக்கப்புறம் நீங்கள் விடுதலையோடு இருப்பீங்க அப்படின்னு. அந்த மாதிரி எடுத்து போடுங்க நம்ம வச்சுக்கிட்டே தான் இருப்போம். வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னா நீங்கள் டிசைட் பண்ணணும். எடுத்து போடும்பொழுது நீங்கள் தான் எடுக்கணும், அவர் எடுக்க மாட்டார். அப்போ நீங்கள் எடுக்கிறது எப்படின்னா உங்கள் தீர்மானத்தில் எடுங்க, அதை அவர் செயலுக்குள்ளே காமிப்பார், அதை உங்கள் செயலுக்குள்ளே வர வைப்பார். நீங்கள் டிசைட் பண்ணும்பொழுது எடுத்து போடுவேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணும்போது ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக்குவார். ஆமென். அதனால் ஆண்டவரை எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காமல் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எடுத்து போடுறதுக்கு. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்ன, ஏசு என்ன சொன்ன, விட்டு விலகிறது யார் வேலை? நம்ம வேலை தானே. நம்ம தான் விட்டு விடணும். பாவத்தை அறுக்கிட்டு விட்டு விடுகிறவள். அப்போ பாவத்தை அறுக்க செய்து மட்டும்னா அதை விட்டு விடுறது நம்ம வேலை, நம்ம தீர்மானம். அப்போ அதுக்கு வேண்டிய பலனை தேவன் கொடுத்து உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். ஸோ நம்ம அதில் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த துக்கத்திலே நம்ம உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. அந்த துக்கத்தை உங்களுக்கு சந்தோஷமாக மாற்றுவார். இன்றைக்கி பங்கு வரும்பொழுதே
ஜீவனை நம்ம நம்புவோம். அந்த ஜீவன் நமக்குள்ளே நிறையா மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். நிறையா காரியத்தை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். மன மகிழ்ச்சியோடு பங்கு பெறும். துக்கமாக வேணாம். கடந்ததை அப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், வாழ்க்கையில் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், நிறையா பொய் சொல்லிட்டேன், நிறையா பேரை ஏமாற்றிட்டேன், பொய் சொல்லி காசு வாங்கியிருக்கேன், வீட்டில் அம்மாக்கிட்ட பொய் சொல்லி காசு வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் உங்கள் முன்பாக கொண்டு வந்து எதுவும் பேசுனுச்சுன்னா நீங்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, நான் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன், மாற்றத்தை விரும்புகிறேன், மாற்றத்தை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். I want God to transform me. தேவன் என்னை மறுரூபமாக்க விருப்பப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. Surrendering. Back to surrendering. நீங்கள் எவ்வளவாக வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் எவ்வளோ தான் காரியத்துக்கு தொடச்சிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி ஆண்டவர் முன்பாக அந்த திக் ஸ்கினோட போயிட்டே இருங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் மாற்றத்தை விரும்புகிறேன், எனக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி போனாதான் அவர் உங்களுக்கு செய்வார். நான் உங்களை விட மாட்டேன், இந்த மாற்றம் என் வாழ்க்கையில் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட வழியா, நீங்கள் பிடிவாதமாக இருந்த வழியா சில மாற்றங்கள் வராது. Amen. Some changes require more commitment. சில மாற்றங்கள் நிறையா ஒப்பு கொடுத்தல எதிர்பார்க்குது. அப்போ அந்த அளவுக்கு நம்மளும் இறங்கி ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த மாற்றம் வரும். சில தியாகங்கள் பண்ணும், அப்போ தான் அந்த மாற்றங்கள் வரும். நான் உபவாசத்தை பற்றி பேசலை, தியாகங்கள் பண்ணோம் அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஸ்பெண்ட் டைம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட். எதெல்லாம் உள் வாங்கணும், எதெல்லாம் நமக்குள்ளே வரணுமோ அதெல்லாம் வந்துச்சுன்னா போக வேண்டியதெல்லாம் தானாக போயிடும். ஆமென். நான் அதை தான் கற்றுக்கிட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தில் நான் அதை ஒன்று கற்றுக்கிட்டேன். நல்லா நான் எதெல்லாம் உள் வாங்கறனோ அதெல்லாம் தேவனுடைய காரியமாக இருந்துச்சுன்னா எனக்குள்ளே எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஃப்ளாஷ் அவுட் பண்ணிக்கிட்டே போகும். ஆமென். ஆமென். ஓகே, எடுத்துக்கொள்வோம். இது என்னது? இது யாரோட சரீரம்? இயேசு கிறிஸ்துவோட சரீரம். என்ன? தேவனுடைய சரீரம். இயேசு கிறிஸ்துவோட சரீரம். தெளிவாக இருங்க. இது இயேசு கிறிஸ்துவோட சரீரம். இது இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம். ஓகே, முதல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம், நமக்கு மாதிரியாக இருக்கிறது. ஓகே, but Jesus didn't tell this is bread அப்படின்னு சொல்லல. This is my flesh. Okay, this is my blood. Partake of my flesh and my blood. ஸோ அப்போ அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம வாங்கும்பொழுது அந்த நிலைக்கு நம்முடைய சரீரம் மாறும். அவருடைய சரீரம் மாதிரியே மாறும், மகிமையாக விளங்கும். அல்லேலூயா. பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த அப்பம், இந்த ரசம், திராட்சை ரசம், இது ரெண்டும் இயேசு கிறிஸ்து சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையும் அது காண்பிக்கிறது. ஆகையால் இந்த வேலையில் நாங்கள் இதை வாங்கி புசிக்கும் பொழுதும் எங்கள் கரங்களில் இருக்கிற இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நாங்கள் புசிக்கும் பொழுதும் அருந்தும் பொழுதும் உங்கள் ஜீவன் எங்களுக்குள்ளே அதிகமாக ஆண்டவரே பெருக்கலாக போகிறதுக்காக நன்றி. எஸ், நீங்கள் கொடுத்த அந்த வாழ்வு, புது வாழ்வு, அது நிறைவான வாழ்வாக மாற ஆண்டவரை பெருக்கலாக போகிறதுக்காக நன்றி ஐயா. அடுத்து நாங்கள் ஐயா நிச்சயமான ஒரு வாழ்வை அனுபவிக்க போகிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. அதை நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. ஆகையால் இந்த வாழ்வுக்குள்ளே நாங்கள் நிறைவாக செயல்படவும் நிச்சயமாக செயல்படவும் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து இதை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்காக நன்றி. உங்களை அறிகிற அறிவு அவைகளை எங்களுக்கு பூர்த்தி செய்யும்.
உங்களை அறிகிற அறிவு அது எங்கள் வாழ்க்கையில் நிஜமாக்கும். பிதாமே தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின நம்முடைய குமாரனை அறிகிறதே நித்திய ஜீவன் என்று சொன்னது போல நாங்கள் இதை வாங்கி புசிக்கும்பொழுது ஐயா நாங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடக்கிறோம். அந்த வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் இன்னும் பெருக்கல் அடைகிறோம். அல்லேலூயா. இன்னும் நிஜமாக்குறோம். அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் இவைகள் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எடுத்துக்கொள்வோம். இது யாருடைய சரீரம்? அல்லேலூயா. புசிப்போமாக. ஆமென். அவர் உங்களுக்கு கொடுத்த வெற்றி, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அவர் உங்களுக்கு கொடுத்த வெற்றியெல்லாம் அடங்கியிருக்கு. நல்லா சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. டைம் எடுத்து சாப்பிடுங்க, முழுங்கிறாதீங்க, மாட்டிக்க போகுது. ஓகே, இது யாருடைய ரத்தம்? ஓகே, சேர்ந்து நாம் மருந்துவமாக. இந்த ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவாது. ஓகே ஓகே. இனி நீங்கள் பாவம் கழுவப்படுறதுக்கு வேண்டிய ஆட்கள் கிடையாது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். உங்கள் பாவங்கள் இதுக்கப்புறம் என்னது, நீங்கள் பண்ணுற தப்பிதங்களோ மீறுதலோ இதெல்லாம் இந்த அவர் இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்துக்குள்ளே எல்லாம் மூடப்பட்டது. தயவுசெய்து பந்தி விசாரணையில் நான் குடிக்கும்போது ஆண்டவரே இது உங்கள் ரத்தமாக என் பாவத்தெலாம் கழுவிட்டான்னு அப்படி ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் அ ராங் திங் டு பிலீவ். ராங்காக பிலீவ் பண்ணி ராங்காக செய்யாதீங்க. அது உடம்புக்கு என்னது நல்லதில்லை. நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு நல்லதில்லை. ஆமென் ஆமென். எத்தனை பேர் இன்றைக்கி வியாதியாக இருக்கீங்க? எத்தனை பேர் வியாதியாக இருக்கீங்க? எத்தனை பேருக்கு உங்கள் சரீரத்தில் நிறையா வலிகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது? கைகளை பார்க்கலாமா? உங்களுக்கு வலி இருக்குது, வியாதி இருக்குது, சில மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அவங்களுக்கு சுகம் தேவை. ஓகே, அவர் தழும்புனால நாம் குணமடைவோம். அவர் தழும்புனால கரங்களை பார்க்கலாமா? இது ஐம் டாக்கிங் பட் ஒன்லி யோர் ஃப்ளஷ். மனசில் உள்ள காயத்தை பற்றி பேசலை, உடம்பில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசணும். அது மனசில் உள்ளதை பற்றி பேசணுமா நிறையா இருக்கு. ஆனால் let's pray for physical healing, because ஒரு வேதத்தில் சொல்லுது அவர்கள் மத்தியில் வியாதிசர்கள் இல்லை. எங்கே தெரியுமா? இந்த நியூ ஹெவன் நியூ எர்த்தில் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, புதிய வானம் புதிய பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சொல்கிறேன். இந்த இடத்துல வியாதிகளுக்கு இடம் இல்லை. ஆமென். ஆகையால் நாம் ஜெபம் பண்ணுவோம். சொல்லுவோம், ஆண்டவரே நான் புதிய வானம் புதிய பூமியில் வாழ்கிறபடியால் வியாதி என்ன கூடாது, ஆட்கொள்ளக்கூடாது. ஏன்னா நான் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கனால ஐ ஆம் transforming. I am being transformed into the likeness of Christ. ஸோ ஜீசஸ்க்கு வியாதி இருந்துச்சா? இல்லை. அப்போ நம்மளும் அவரும் ஒரே சரீரமாக இருக்கிறோமே. இப்போ தான் அவர் சரீரத்தை எடுத்தோம், இப்போ தானே அவர் ரத்தத்தை எடுத்தோம், பெற்றுக்கொண்டோம். அப்போ அது நம்ம வாழ்க்கையில் முழுமையாக சுகம் அடையணும். இஃப் சம்திங் இஸ் நாட் ஸ்டில் டேக்கிங் பிளேஸ், யூ செக் யுவர் செல்ஃப். உங்கள் சரீரத்தில் இப்போலாம் பண்ணின பிறகும் இன்னும் மாற்றம் வரலைன்னா செக் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, உபவாசத்துக்கு நான் பேசலை, உட்காந்து அமைதியாக கேளுங்க, ஆண்டவரே ஏன் இந்த சுகம் என் வாழ்க்கையில் வரல கேளுங்க. There must be something that is holding back you from receiving that thing. அதை நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா சுகம் வந்துடும், ஹீலிங் வந்துடும். take my word.
அது ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அது தெரியாதனால தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடுது. அது சரிப்படுத்திட்டா சரியாயிடும். ஏமேன் ஏமேன். ஜக்கியூட்ட என்ன சொன்னார்? ஜக்கியை பார்த்து என்ன சொன்னார்? ஜக்கியோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு என்ன சொன்னார்? மரத்துலேருந்து இறங்கி வா, அவ்வளோதான். ஜக்கியோட ப்ராப்ளம் எங்கே சால்வ் ஆச்சு? மரத்துலேருந்து இறங்கி வானாரு, முடிச்சு. மரத்துலேருந்து இறங்கி வந்தனால தான் வீட்டுக்கு போனார். ஜக்கியோ இல்லை நான் அங்கேயே தான் இருப்பேன், இங்கேருந்து மட்டும்தான், நீங்கள் அங்கேருந்து பேசுங்க, நான் பட்டுக்கிறேன் அப்படின்னு போனால் சால்வ் ஆகிருக்காது எனக்கு ஒரு பிரச்சனை. அதனால் நம்ம மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஏறி வந்து என்னை பாருங்கள், ஏறி வந்து எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு நம்ம இறங்கி வரணும். அவர் வீட்டுக்கு, அவன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னால அப்போ வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போனார். ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கம் டவுன். அந்த மாதிரி உங்களுடைய காரியங்கள் எதெல்லாம் இன்னும் சால்வ் ஆகலையோ ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. உட்காந்து பரவாயில்ல, ஒரு நாள் லீவு போடுங்க, உட்காந்து அப்படியே காத்துருங்க. ஒன்றுமே பேச வேணாம், காத்திரு தூங்கிடாதீங்க, பரவாயில்ல. தூங்குனா கூட சில நல்லது தான். ஏன்னா சொப்பனத்திலையும் தேவன் பேசுகிறது. சிலரை தூங்க வச்ச பிறகு தான் சில சிகிச்சையே நடக்குது. நமக்கு என்ன சக்தி கொடுக்குறாங்களா? எதுக்கு? அந்த சிகிச்சை வலி இருக்காமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி இந்த வலி மருந்து கொடுக்குறாங்க, மயக்க மருந்து. அந்த மாதிரி ஆண்டு சில நேரம் நம்மளை தூக்கத்துக்குள்ளே கொண்டு போய் கூட சில காரியங்களை சரிப்படுத்தும். நம்புங்க. நான் பேசினா நம்புங்க. நம்ப மாட்டேங்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. நம்புங்க. அல்லேலூயா. ஜெபம். பிதாவே, இந்த அருமையான வேலையில் இந்த நாளில் கூட ஆண்டவரே அநேக நேரம் நாங்கள் கேட்டிருக்கிறோம், உங்கள் தழும்பினால் நாங்கள் குணம் அடைவோம் என்று சொல்லி. அப்பா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பின பொழுது அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறியது, எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டது. மனிதர்கள் சந்தோஷமாக கடந்து போனார்கள். சப்பானி ஆண்டவரை தன்னோட படுக்கையை தூக்கிட்டு நடந்து போனான். அல்லேலூயா. குருடன் பார்வையை பெற்றுக்கொண்டு களி கூர்ந்தான். அல்லேலூயா. ஓ அப்பா, அதே மாதிரி ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மீண்டுமாக இந்த காரியங்களை கொண்டு வருகிறோம். இன்னும் யாருக்கெல்லாம் ஆண்டவரே அவங்க சரீரத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகலையோ இந்த நாளில் நாங்கள் மறுபடியுமாக பேசுகிறோம். நீங்கள் கொடுத்த அதிகாரத்தின் நிமித்தம், நாவு கீழே அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, ஜீவன் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஜீவனை கொண்டு நாங்கள் பேசுகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பேசுகிறோம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மனுஷனால் கூடாத காரியம் அல்லேலூயா ஒன்றுமில்லை என்றால் ஆண்டவரே அல்லேலூயா தேவனால் எல்லாமே கூடும். அல்லேலூயா. Yes, it is impossible with man, but it is possible with God. Hallelujah. Because you are our creator. நீங்கள் தான் எங்களை படைத்த தேவன். ஹல்லேலூயா. தாயின் கருவில் ஒவ்வொரு பகுதி, அந்த ஃபார்மேஷன் ஆஃப் த பேபி ஆண்டவரே, அது ஒவ்வொன்றும் அழகாக வேதத்தில் அதை வர்ணித்து சொல்லியிருக்கீங்க. அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்கள் வல்லவர். அங்கே இப்போ பழுது இருக்குன்னா அதை சரிப்படுத்த நீங்கள் வல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் மேலே ஆண்டவரே சுகத்தை பேசுகிறேன். அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதை சரிப்படுத்துவதற்காக நன்றி. அந்த சரீரத்தில் எந்த பகுதியில் ஆண்டவரே என்ன சம்மதப்பட்டிருக்கோ, எதுக்கு அதை சரிப்படுத்துவது தேவையோ, எந்த இடத்துல சுகம் தேவையோ அதை நீங்கள் சரிப்படுத்துவதற்காக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே எங்களோட ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அவங்களுக்கும் ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே தெய்வீக சுகத்தை நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஓ ஜீவனை பேசுகிறேன். அல்லேலூயா. எஸ், the life of God. Hallelujah. Oh hallelujah. Touch them, revive them. Hallelujah. Yeah, bring them back to life. Every part of the body, oh, that is dying, oh Lord, restore it in the name of Jesus. Bring back to life our leader. Hallelujah. Restoration. Yes. Life forevermore. Life forevermore. Life forevermore. Hallelujah. Yes.
எஸ் எஸ் பெருக்கள் உண்டாவதாக, ஜீவனின் பெருக்கள் உண்டாவதாக, ஜீவனின் பெருக்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரீரத்துக்குள்ள ஜீவனுடைய பெருக்கள் உண்டாவதாக. எஸ், ஜீவனை மட்டுமே அனுபவிக்க எங்களை அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் எங்களுக்கு சம்பூர்ணமாக செய்கிறவர், சம்பூர்ணமாக கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. சம்பூர்ணமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா விரும்புகிறவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தியாக உபத்திரை ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம், கேட்கிறோம், ஒப்படைக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் அமரலாம். தேவனுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா. I want you to rejoice. I want you to rejoice, for God is our healer. ஹல்லேலூயா. தேவனே நமக்கு பரிகாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரி, லைஃப்பில் வந்த ஒவ்வொருத்தருக்காக நன்றி. இன்னைக்கு பாஸ்டர் ரூட் அருமையாக சந்தோஷம் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா என்ற ஒரு அருமையான தலைப்பில் பேசினாங்க. உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? பணம் வாங்க முடியாத சில காரியங்கள் தேவனால் மட்டுமே கொடுக்கப்பட முடியும். அதனால் நீங்கள் பணத்தை கொண்டு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு நினைக்காதீங்க. உங்களோட சந்தோஷத்தை வாங்க முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது, அப்புறம் நிம்மதியை வாங்க முடியாது. சமாதானம் ஒன்று, நிம்மதி இன்னொன்று. சரியா? சமாதானம் ஷலோம், அதில் எல்லாம் இருக்குது. ஷலோம் என்ற வார்த்தையில் எல்லாமே இருக்குது. அதனால தான் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஷலோம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக உண்டாவதாக. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காரியமும் பணம் வாங்க முடியும், ஆனால் சிலது வாங்க முடியாது. சுகத்தை வாங்க முடியுமா? சுகத்தை வாங்க முடியுமா? எஸ். மெடிக்கல் கார்டு முடியுமா? முடியும் பாஸ்டர். பணம் கொடுத்தா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ரைட். ஆனால் டாக்டர்கள் கைவிடப்படும் போது, டாக்டர்கள் கைவிடும் பொழுது, டாக்டர்கள் இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சொல்லும்போது, அப்போ யார் செய்ய முடியும்? தேவன். அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் 10 மெடிக்கல் கார்டு இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் எல்லாரும் கை வச்சிருவாங்க. தட்ஸ் இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும். ஆனால் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம பாலிசியை மறந்துடாதீங்க. என்னது வரவ பாலிசி? என்னது? சாம்ஸ் 91 forever இன்சூரன்ஸ் பாலிசி. 91 forever இன்சூரன்ஸ் பாலிசி நமக்கு இருக்கு. அந்த பாலிசியில் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை தேவன் செய்வான். ஆமென், ஆமென். ஸோ சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக. பவுல் சொன்னது மேலே மறுபடியுமாக மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஓகே, அதை சொல்லி நான் முடிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கும்பொழுது உங்களுடைய ரத்தத்துடைய சோப்பு ரத்தத்துடைய அணுக்கள் பெருகும். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது சிகப்பு ரத்தங்களை அந்த அணுக்கள் நம்ம சரீரத்தில் அதிகமாக பெருகும். ஸோ என்ன ஆகும்? நீங்கள் ஹெல்த்தியாக ஆவீங்க. த மோர் red cell develops, it shows you are growing healthier. Amen, amen. ஸோ வெள்ளை ரத்தம் அதோட குவான்டிட்டி குறைவு, சோப்பு ரத்தம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ சோப்பு ரத்தம் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் சரீரத்தில் என்ன நடக்கும்? மாற்றங்கள் நடக்கும், சுகம் உண்டாகும். ஆமென். ரைட், ரைட். சரி, அதான் அந்த சந்தோஷத்தை அதை சொல்லி முடிக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம ஸோ லைவில் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி பாஸ்டர் ரூட் பேசினாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஓகே, பெற்றுக்கொண்டீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்கள், இல்லை ஆமீன் டைப் பண்ணுங்கள், ஹல்லேலூயா டைப் பண்ணுங்கள், என்னாச்சும் ஒரு இமோஜியை போட்டு கலக்கிச்சாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்கும். நாங்கள் மனதார தேவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறதுனால அவங்களும் சரி நானும் சரி
ஓகே சிஎல்சி ராயல் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற யாராக இருந்தாலும் பேசும்போது அதை மனதார பேசுகிறோம். ஏன்னா நீங்கள் மனதார அதை பெற்றுக்கொண்டு மனதார அதை அனுபவிக்கணும். ஆமென். தேவன் நல்லவர் என்று சொல்லி நீங்களும் ருசி பார்க்கணும். ஓகே, ஸோ நைஸ் டு ஹேவ் யூ ஆல். சாயங்காலம் 5 மணிக்கு நம்முடைய ஆங்கில ஆராதனை இருக்குது. பாருங்கள், நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஆங்கில மொழியை அதிகமாக தெரிஞ்சவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம லிங்கை. hope to have many of you join us, okay, near and far, okay, wherever you are, please notify us. நீங்கள் மற்ற தேசத்துலேருந்து கேட்டால் கூட நாங்கள் நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்கன்னு தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, if you are from different country, do notify us that you are following us, okay, from which country, by typing, okay, texting us. So thank you very much. Have a wonderful day and week ahead, okay. வருகிற வாரமும் அதன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக நிறைவாக செம்மையாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Bye bye. Yeah.